தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் ஒரு கணவன் மனைவியால் வாழ முடியுமா? ஒளிவு மறைவு எதற்கு? நிச்சயமாக வாழ முடியாதுங்க. கணவன் மனைவி உறவில் முதலில் முக்கிய இடம் பிடிப்பதே தாம்பத்தியம்தான். முதலில் அதன் அளவு 100% தாம்பத்தியம். ஆரம்பிக்கவே இல்லையென்றால் அவர்கள் கணவன் மனைவியே இல்லை. எடுத்த எடுப்பிலேயே எல்லாம் முழுமையாக நடந்துவிடாது. மேலதிக விவரங்களுக்கு மெளனராகம் படத்தை 3 முறை பார்க்கவும். ஆனால் ஏதோ ஒன்னு தொடங்கணும். அதற்கு மறுப்பு சொல்லும் யாரும் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முடிவு சில காலம் பிரிந்திருக்கலாம். அது தவறில்லை. முதல்லயே தாம்பத்தியத்துல எந்த பிரச்சனையும் இல்லனா, அப்படி எதனா பிரச்சனைனா அதற்கு பிறகு புதிதாக 6 மாதம் முன்னாடி அல்லது 3 மாதம் பின்னாடி கல்யாணமானவங்க கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக ஆணோடு பெண் பெண்ணோடு. அதை விட்டு நாத்தனார், அவங்க புருஷன், சித்தி, மாமியார், அம்மா காதுக்கு எல்லாம் விஷயம் போச்சு, அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. இந்த பக்கத்து வீட்டுல கரண்ட் போச்சுன்னா ஒரு சந்தோஷம் வரும்ல, அப்படி நம்ம பிரச்சனை தான் அவங்களும் சந்திச்சாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப சிம்பிள், சரி ஆகிடும். அப்படி இல்லைனா உடனே இருவரும் நல்ல ஒரு மருத்துவரை அணுகி பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். எப்படியோ சரி பண்ணி வாழ்ந்தா குழந்தை நின்னுடும். அப்போ தாம்பத்தியத்தின் அளவு 10% தான். அப்புறம் குழந்தை பிறந்தவுடனே 0% ஆகிடுங்க. மனைவிக்கு 200% குழந்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும். ஆனா இங்கதான் மனைவி மேல் கணவனுக்கு மிக அதிக பாசம் வரும். ஆனா மனைவி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒழுக்கமான கணவன் ஆற்றாராமா என்ற அளவுக்கு வாழ்க்கையில வித்தையெல்லாம் காட்ட வேண்டும். இப்படியே ஒரு 15 வருஷம் 18 வருஷம் போவுமா? இப்பதான் நம்ம சினிமால டர்னிங் பாயிண்ட்டே. 45 வயதிற்கு பிறகு ஹார்மோன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். ஆண்களுக்கு இதுல சுகர் வேற வந்துச்சுன்னா அது உடல்ல இருக்க மொத்த சத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். இப்போ 37 வயசுல இருக்க மனைவி நிலைமைப்படு மோசமாக இருக்கும். அவங்க அதிக எதிர்பார்ப்புல இருப்பாங்க. 35 மிக மோசமான வயது. அதிக ஏமாற்றமும் கிடைக்கும். கத்தி மேல் நடக்கிறபடியான ஒரு சூழ்நிலை. ஒழுக்கமாக இருக்க நினைக்கும் மனைவிக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்களின் தேவை 25% ஆகவும் பெண்களின் தேவை 50% இருக்கும். ஆனால் பல பிரச்சினைகள், சமூக பொருளாதார சூழ்நிலைகள், கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகளின் எதிர்காலம் என பல தடைகளின் நடுவில் எது நடந்தாலும் அது ஏனோ சரியாக வராது. அதனால் இன்னும் கொஞ்சம் சலிப்பு, இடைவெளி ஏற்படும். இதை போக்க அந்த பெண் பிற ஆணோடு சாதாரணமாக பேசினாலும், வேற ஏதாவது நல்ல வழியில் மனதை திருப்பினாலும், இல்ல பெண்ணோடு பேசினாலும் கூட பக்கத்து வீட்டு கை குழந்தையை தூக்கி கொஞ்சினால் கூட அந்த கணவனுக்கு சந்தேகம் வருவது இயல்பே. ஒருவேளை அந்த குழந்தையின் அப்பா இதை பார்த்து தன் மனைவியை தப்பாக நினைப்பானோ, தேவையற்ற தொடர்பு வருமோ என பயம் வரும். இதுதான் மனித இயல்பு. இதேபோல மனைவிக்கும் சந்தேகம் வரும்.